அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். வணக்கம், இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். நீண்ட நாட்களாக என்கிட்ட பலரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, தம்பி முன்னாடிலாம் தொடர்ச்சியா காணொலி பதிவு பண்ணுவீங்க, இப்பெல்லாம் ஏன் போட மாட்டாங்கிறீங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு போடணும்னு ஆசை தான், ஆனா என்ன பண்றது, இத்தனை நாளா பல பிரச்சனைகள். நம்ம ஐயாவுக்கு ஆதரவா ஒரு காணொலி போட்டா நீ ஐயா ஆதரவாளரான்னு சொல்றது, அண்ணனுக்கு ஆதரவா ஒரு காணொலி போட்டா அண்ணா ஆதரவாளரான்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு பலவிதமான விமர்சனங்கள் இங்கே பொதுவாக எல்லோருக்கும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல நான் சிலவற்றை தவிர்த்திருந்தேன். ஆனால் இனி தவிர்க்க போவது கிடையாது. காரணம், நாம் நினைத்தது வேறு, நடக்கிறது வேறு. நாம் யாரோடு யார் கூட்டணி செல்வார்கள் என்று நினைத்தோமோ அது மாற்று கூட்டணியாக அமைவதற்கும் செல்வதற்குமான மாற்று ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் கூட்டணி குறித்த விடயம், அடுத்த நகர்வு குறித்த விடயம், அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது குறித்த புரிதல் தெளிதல் எல்லாத்துமே நம்முடைய மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு உள்ளதை உள்ளபடியே சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நான் மீண்டும் யூடியூப்ல நீண்ட காணொலிகள் பதிவு செய்ய தொடங்கி இருக்கிற. இனி தினம்தோறும் காணொலிகள் வரும், முக்கியமானவைகள் எல்லாமே. சரி, இந்த காணொலியினுடைய சாராம்சம் கருத்து என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாருடனான கூட்டணிக்கு செல்வார்கள், ஐயா யாருடனான கூட்டணிக்குள் செல்வார்கள் என்பதுதான் பெரும் கேள்வி. ஐயா யாருடன் செல்வார்கள் என்பது குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது 29ஆம் தேதி ஐயா சொல்றேன்ட்டாங்க. சரி, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தரப்பு யாரு கூட கூட்டணிக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்த தருணத்துல நேற்றைய தினம் அதிமுகவை சார்ந்த ஒரு மிக முக்கியமான நிர்வாகி நம்மள்கிட்ட தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டாரு. அவர் சொன்னது என்ன அப்படின்னாக்க, தம்மை நிச்சயமா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தரப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடனான இணைவதற்கு 100% விழுக்காடு சாத்தியம் இங்க ஊர்ஜிதமாயிடுச்சு, உறுதிப்படுத்தப்பட்டது. மத்தியினுடைய பாஜகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே நேற்று முன்தினம் தமிழகத்திற்கு வந்திருக்கிறாங்க. வந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா தலைவர்கள்ட்டையுமே பேசியிருக்கிறாங்களாம். அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், அமமுக அவர்கள், அடுத்தது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், இன்னும் இதர சில கட்சிகள், புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து இந்த தேர்தல் களத்தை சந்திப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. ஏறத்தாழ கூட்டணிகள் உறுதியாகிவிட்டது. சீட்டு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு, இப்போ நம்ம ஒரு ஊடகத்தின் வாயிலாக பார்த்தோம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தரப்பினருக்கு 23 சீட்டு தராங்களா, பாஜகவுக்கு 20க்கு மேலே தராங்களா, தேமுதிகவுக்கு 6, புரட்சி பாரதத்திற்கு 1ன்னு சொல்லிட்டு இன்னும் சில தகவல்லாம் வந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி 20க்கும் மேற்பட்ட தொகுதியில் அதிமுகவின் கூட்டணியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று களமாடுவதற்கான சாத்தியக்கூறுகள் 100% உள்ளதாக தகவல் வெளிவந்திருக்குது. எந்தெந்த தொகுதியில் யார் நிற்பாங்க அப்படின்ற விடயத்திற்குள்ளாகவே போயிட்டாங்களாம். 27ஆம் தேதிக்கு மேலே, ஏன்னா 27ஆம் தேதி வரைக்கும் பனையூரில் அந்த விருப்ப மனு வாங்குறாங்க. 27ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ள அடுத்து எந்தெந்த தொகுதியில் யார் அப்படின்ற முழுமையான தகவல் வெளியாகும், கூட்டணி குறித்த தகவலும் வெளியாகும் சொல்லிட்டு தகவல் வெளிவந்திருக்கிறது. ஒரே ஒரு விடயம்தான் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எதிரி திமுகவை யார் ஆதரிக்கிறாங்களோ அவர்களுக்கு நம்முடைய ஆதரவு கிடையாது, அவ்வளவுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஒரு ஊடகவியலாளனா கள்ளிப்பாடி சேதுபதியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, திமுகவை ஆதரிப்பவர்களுக்கு நம்முடைய ஆதரவு கிடையாது. அது யாரு போனாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரே விடயம் இதுதான். அதை சார்ந்து இனி நம்மளுடைய காணொலிகள் வரும். விரைவில் இந்த கூட்டணி வெளியாகும் அறிவிப்பு என்கிற ஒரு மிக முக்கியமான தகவல் வெளிவந்திருக்குது. தேர்தல் கூட்டணி குறித்து அறிவித்த அடுத்த கணத்திலிருந்து 24x7 ஒவ்வொரு தொகுதியாக, ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு வாக்காளர்களையும் நம்முடைய ஊடகம் சந்திக்கும். நேரடியாக களத்தில் இறங்கி அத்துணை செய்திகளையும் உங்களுக்கு தெள்ளந்தெளிவாக கூறும் என்கிற நம்பிக்கையோடு இன்றைய காணொளியில் தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.